பெண்களுக்கு கல்யாண சீர் மாதிரி கொடுப்பாங்களாம் இதை. ரொம்ப நல்லா இருக்கு. வாவ். எல்லாருக்கும் வணக்கம். வீட்டு குக்கிங் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். என்னம்மா தேங்காய் கையுமா உட்காந்துருக்கீங்க, என்ன கதை? கோயிலுக்கு உடைச்சோம், பச்சை மிளகாலாம் வச்சு அரைக்க கூடாதுன்ட்டாங்க. ஓ, அதனால சரி தேங்காய் பால் திரட்டி செய்வோம். தேங்காய் பால் திட்டா? தேங்காய் பால் திரட்டி திட்டு காரெல்லாம் போட்டு செய்யக்கூடாது, ஒரு ஸ்வீட்டா செஞ்சு சாப்பிடுங்கன்னா சரி. எப்ப பார்த்தா பருப்பிலாம் சாப்பிட செய்வோம், ஒரு புதுசா தேங்காய் பால் திட்டு செய்யலாமே இது செய்யலாமே. இது எப்படி ஒரு முழு தேங்காவா? முழு தேங்காய் தான். அமாவாசையா? அமாவாசை இல்ல, அமாவாசைக்கு போது தேங்காய் உடைக்க மாட்டாங்க, பூசணிக்காய் தான் உடைப்பாங்க. ஆமா, அது வீட்டுல சில பேர் உடைப்பாங்க, இது கோயில உடைச்சு. நீங்க வேணா அமாவாசைக்கு எதனா பூசணி எடுத்துன்னு வந்து பூசணி பால் திரட்டின்னு செய்யலாம். நம்ம பேசுவோம். பூசணிக்காய் அல்வா செய்வாங்க, பூசணிக்காய் அல்வா செய்வாங்க. அது அந்த பால் திரட்டிலாம் செய்ய முடியாது. தேங்காயில இருந்து பால் வரதுனால அதை செய்யறதுனால தேங்காய் பால் திரட்டி. தேங்காய் பால் திரட்டி. பூசணிக்காய் அல்வா தான் காசி அல்வால. ஆமா, அதை ஒரு நாள் செஞ்சுதாங்க. அதை ஒரு நாள் செஞ்சுதாங்க பூசணிக்காய். செஞ்சு கொடுக்குறேன். மொத்தமாக துருவி தீர்க்கப்பட்ட சில்லு தேங்காய்கள், ஒரு துளி தேங்காய் கூட வீணாக்க கூடாது. அதானே? காட்டு சக்கரையா? நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையா? எந்த நாடுமா அது? தமிழ்நாடு. சிறுபருப்பு. சிறுபருப்பு. இதுல சும்மா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோ. 1.5 ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கும். இந்த ஏலக்காவையும் இதிலே போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் ஒரு சேர்த்து அரைச்சிடுவேன். சிறுபருப்பை வதக்கியாச்சா? வறுத்தாச்சு. இந்த தேங்காவை இதுல போட்டுக்குவோம். சிறுபருப்பை நன்கு வதக்கிய பிறகு இந்த தேங்காவை அதில் போடுவோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி போடக்கூடாதா? இல்ல, போடலாம். இந்த ஏலக்காவை இதுல போட்ட இத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சுக்குவோம். ஏலக்கு ஏலக்கு ஏலக்காலே. மசியா அரைக்கணும். பால் எடுக்கிறதுக்கு வாட்டமா? பால் எடுக்க வேண்டாம், அப்படியே செய்யணும் இத. ஓஹோ. பால்லாம் எடுக்க வேணாம், அப்படியே திப்பியோட தான் போடுவீங்க? அப்படியே தான் போடணும். ஓஹோ. பாலே எடுக்க வேண்டாம். நல்லா அந்த ஏலக்காய் வாசனை போட்டுல வாசனை. இது வரைக்கும் நான் இதை டேஸ்ட் பண்ணதில்ல. திரட்டிக்கிறது? திரட்டி பால் திரட்டி. தேங்காய் பால் திரட்டி. தேங்காய் பால் திருடி. ஏய், பேச்சே மாத்திட்டீங்க. நல்லா மசிஞ்சிச்சா? மசிஞ்சிச்சு. பக்காவா அரைப்பட்டுடுத்து. அதனை சொல்ல வரேன். அதே ஸ்டவ் பத்து வச்சுக்கோ. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அது மேல வைக்கணுமா, இல்ல கடாயை பத்த வச்சிடணுமா? இல்ல, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அது மேல வைக்கணும். அதான. நெய்யே ஊத்திக்கும். நெய்யை ஊத்தணுமா, இல்ல நெய்யை கடாயில ஊத்தணுமா? உங்களதாமா கேக்குறேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய். நெய் ஊத்தியாச்சு. இதுல முந்திரியே போட்டுக்கோ. இதை கொஞ்சம் வறுத்துக்கோ. வாசனை 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 அல்லுது. நெய் போட்டா வாசனை தான் வரும்.
இந்த இதுவை முந்திரி வறுத்த முந்திரியை எடுத்துக்குவோம். பொன்னிறமா வதக்கணும் அந்த மாதிரி எதுனாக்கா இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா போதும். கொஞ்சம் பொண்ணு வருவலா பொண்ணு வருவலாம். இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கும். இதோட ஹிஸ்டரி தெரியுங்களா உங்களுக்கு? அம்மா இதோட எஸ்டிடி தெரியுமா உங்களுக்கு? அதான் அந்த மயிலாடுதுறை அந்த சைட்ல எல்லாம் வந்து பெண்களுக்கு கல்யாணம் இதுவா கொடுப்பாங்களாம், சீர் மாதிரி கொடுப்பாங்களாம். இத மயிலாடுதுறை மாயவரம் அந்த மாதிரியா? ஆமா ஆமா. ஆக்சுவலா இது என்னன்னா அந்த சூடி கொடுத்த சுடர் கொடின்றாங்கல்ல, யாரு அவங்க? ஆண்டாளுடைய கல்யாணத்துல மாப்பிள்ளை சீரா பெரியாழ்வார் வீட்டுல இருந்து கொடுத்து அனுப்பிச்சதா. இதுவா? ஆமா. இப்பவும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல பெருமாளுக்கு வந்து பிரசாதமா இதுதான் தருவாங்களாம். தேங்காய் பால் திரட்டு, தேங்காய் திரட்டி பால், எப்படி வேணா சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். இதை கொஞ்சம் கை விடாம இது பண்ணணும். கையை விட்டா அது ஒரு மாதிரி ஆயிடும். பால்கோவா பதத்துக்கு இருக்கு. ஆமா, தேங்காய் பால்கோவானே சொல்லலாம். சொல்லலாம். நாட்டு சக்கரை ஒரு 150 கிராம் இருக்கும். ஹெல்த் கான்சியஸ்க்காக நாட்டு சக்கரை இல்ல நாட்டு சக்கரை தான் போடுவாங்க? இல்ல அதெல்லாம் கூட போடலாம். ஆனா சக்கரை கிடையாது. சக்கரை போடக்கூடாது, வெல்லம் இந்த நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை போட்டதுக்கு அப்புறம் அதோட மனமும் நிறமும் வேற மாதிரி பார்க்கவே. இந்த ஆவின்ல ஒரு பால்கோவா வரும்ல, கருப்பா, அந்த மாதிரி இதுல கலரு. ஆமா, அந்த கலர். இது இன்னும் கலர் மாறும். சுண்ட 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 சுண்ட, அதாவது திரட்ட. ஆமா, திரட்டால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், டைம் ஆகும். அது நான் ஏலக்கால இதுலயே வேற போட்டேன். அப்படியா? நான் அப்படியான்ற தானே போட்டேன். அதுதான் கேட்டேன். தேங்காயிலே எண்ணெய் வரும். அதுலயே அது எண்ணெய் பதம் உள்ள ஒரு இது. ஆமா ஆமா. இது அங்க மட்டும் இல்லாம ஜெயம் கொண்டநாதர் கோயில், அதாவது மன்னார்குடியில இருக்கிற அந்த கோயில்ல ஒரு திருவிழாவே நடத்துவாங்களாம். இதுக்கா? ஆமா, திரட்டுப்பால் திருவிழான்னு சொல்லிட்டு, திரட்டுப்பால் திருவிழா அதுக்கு பேரு. வெகு விமர்சையா நடத்துவாங்களாம். சோ அவ்வளவு பெரிய எஸ்டிடிய சுமந்துருக்குது இந்த ஸ்வீட். நான் இப்பதான் முதல் தடவை ட்ரை பண்ண போறேன். கேமராமேன், நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கூட இதெல்லாம் சாப்பிட்டது. யாரு? அமாவாசை. அததான் கேட்டேன், அமாவாசைக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுருப்பாங்க, இது பழைய பாரம்பரிய உணவு தானே, கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம நெய் ஊத்தணும்ல, அது அந்த இதெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுல. அது மேல அதுல இருக்கிற அந்த இதுல வேற ஆயில் வரும். அதுல தெரியுது, அந்த பளபளப்பு தெரியுது கொஞ்சம். நீங்க ஃபர்ஸ்ட் அது அந்த நெய் ஊத்துறது. ஆனா என்ன கலர் தான் கஷ்டம் கொஞ்சம். இது கலரினே இருக்கணும், திரட்டிட்டே இருக்கணும். ஆமா, திரட்டிட்டே இருக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டேன். இப்படிதான் அதுக்கு பேர் வந்து தேங்காய் திரட்டி. ஆமா, பாருங்கம்மா இவன் எப்படி கண்டுபிடிச்சிடான். யாருடா அவன்? எப்படி கேமராமேன் ஆச்சா? கிளற கலர் வருது.
கடாயில் ஒட்டல பத்தியா? கருப்பட்டி கலர்ல இருக்கு. ஒரு பார்வைக்கு உக்கிலி மாதிரியே இருக்கு. உக்கிலி தானே அது? ஓகேவா? எப்படி செஞ்சது? தேங்காய், இதுவும் தேங்காய், நெய், கொஞ்சம் லட்சமா ஒரு 1.5 ஸ்பூனு சிறுபருப்பு, நாட்டு சக்கரை, வேற எதுவுமே இல்லை. வாயில போட்டா கரையிட்டே தெரியுது. அந்த அளவுக்கு அதை நல்லா மசியா அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா திரட்டி, அதாவது தேங்காய் பால் திரட்டின்னு பேர் அது. நல்லா திரட்டணும். தட்டினே தான் அந்த பதத்துக்கு வரும். கல்யாண வீட்டுல இலையில வச்சாக்கா சாப்பாடு மாதிரி காப்பாங்க பொழுது. டீ கிடையாது, அதுக்கு போய் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தர? இல்ல ஏதோ பால் திரட்டின்னு நீங்க பாலே காணோம். ஏன் தேங்காய் பால்ல செஞ்சது? தேங்காய் பாலா? ஆமா. வாவ். இந்த நம்ம பூரி சாப்பிடுவோம்ல கடையில, ஆமா. இந்த பூரி ஒண்ணு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுருவோம். பூரி அடிக்கடி சாப்பிடுவோம். சொல்லு. அடிக்கடி சாப்பிடுவோம்ல, டீ கடையில ஒரு பூரி விற்குமே. ஆமா. அந்த பூரியில நடுவுல இது வச்சு சாப்பிட்டோன்னு வையேன், வேற லெவல். ஏன்னா டீ கல்ல வைத்தாலும் டிஃபன் கல்ல வைத்தாலும் பூரி பூரி தானடா. அதனால டீ கல்ல ஒரு பூரி பூரி. இவன் வந்து தேங்காய் பால் திருட்டிக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லணும்னா பூரிக்கு சொல்லலாமா? இவன் எனக்கு தெரிஞ்சு நைட்டு பூரிக்கு வந்து அடி போடுறான்னு நினைக்கிறேன். ஒரு குறை இல்லப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.